ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காணும் பொங்கலை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதே போல் என்ஜாய் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டு பொங்கலையும் கொஞ்சம் பாருங்கள். வீட்லேயும் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? பொங்கலெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு சூரிய பகவானுக்கு படைத்து சாமி கும்பிட்டுட்ருக்கோம். பொங்கல் செகண்ட் டே வந்து மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி யார் யாரெல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணீங்க? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு யார் யாரெல்லாம் போயிருந்தீங்க? இப்போ பாருங்கள், அம்மா வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா வந்து ஆரம்பிப்பாங்க. வில்லேஜ்லலாம் இன்னும் கிராண்டாக கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். காணும் பொங்கலுக்கு எல்லோரும் எப்படி செலிப்ரேஷன் பண்ண பிளான் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா மெட்ராஸ் பீச் ஃபுல்லாக நாளைக்கு இடம் கூட இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். எவ்வளோதான் கவலை இருந்தாலும் ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலே கொஞ்சம் வைபாக இருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம குடும்பத்தோடு நல்லா என்ஜாய். பொங்கலுக்கு புது ஃபிலிம்லாம் ரிலீஸாக இருக்கும். யார் யாரெல்லாம் புது ஃபிலிம் போய் என்ஜாய் பண்ணீங்க? ஸ்கூலு காலேஜஸ் எல்லாம் லீவ் விட்டு அவங்கவுங்க ஊருக்கு எல்லாம் கிளம்பிடுவோம். திரும்பவும் அந்த லீவை முடிஞ்சு ஒவ்வொரு வீட்டுலேருந்தும் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ ரிட்டன் போகும்போது தான் கஷ்டமாக இருக்கும். ஒரு பக்கம் பஸ்ஸு ரஷ்ஷாக இருக்கும், ட்ரெயின் ரஷ்ஷாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, எல்லாமே வந்து பண்ணி தானே ஆகணும். திரும்பவும் படிக்க போகணும், ஆஃபீஸ் போகிறவங்க போய் தான் ஆகணும். இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அட்லாஸ்ட் என்ன தான் என்ஜாய் பண்ணாலும் பேக் டு ரொட்டீன் வந்து தான் ஆகணும். ஓகே நண்பர்களே, ஹாப்பி காணும் பொங்கல் ஒன்ஸ் அகைன்.